இந்த உலகத்தை படைத்த இறைவன் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை வழங்கி வைத்திருக்கின்றான். இப்படி ஏராளமான அருட்கொடைகளை வழங்கிய இறைவன் மிக முக்கியமான ஒரு அருட்கொடையாக இந்த உறவு என்பதை நமக்கு கூறுகின்றான். உறவு என்று சொன்னால் நாம் எல்லாரும் ஒரு குடும்பமாக வாழ்கிறோமா இல்லையா? நம்ம குடும்பத்தை சேர்ந்த நம்முடைய உறவு முறைகள், அது நாம் பிறந்த ஒரு இரத்த சம்பந்தப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி, திருமணத்தின் மூலம் உறவாக இருந்தாலும் சரி, அனைத்துமே இந்த இஸ்லாமியுடைய பார்வையிலே ஒரு உறவாகத்தான் கருதப்படுகிறது. இந்த உறவை ஒரு அருட்கொடையாக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாகவும் இந்த உறவை கூறுகின்றான். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல 25வது அத்தியாயம் 54வது வசனத்திலே கூறுகின்றான், வஹுவல்லதி ஹலக மினல் மாஇ பஷரன், நாங்கள் மனிதனை தண்ணீரால் படைத்தோம், தண்ணீர் மூலமாக நாங்கள் மனிதனை படைத்தோம். ஃபஜஅலஹு நஸபன் வஸிஹ்ரன், அதே போல அவனுக்கு இரத்த உறவுகளையும் திருமண உறவுகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இரத்த உறவையும் அல்லாஹ் தான் ஏற்படுத்தினான், திருமணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய உறவையும் அல்லாஹ் தான் ஏற்படுத்தியதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், வகான ரப்புக கதீரா, இது உம்மது இறைவன் அனைத்தையும் செயற்படுத்துவதற்கு ஆற்றலுடையவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் கூறி காட்டுகிறான். மனிதனை படைத்த விதத்தை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு, மனிதனுக்கு ஒரு உறவை ஏற்படுத்தி இருப்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு, அல்லாஹ் அனைத்தையும் படைப்பதற்கு ஆற்றலுடையவன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாக இந்த உறவை அல்லாஹ் கூறுகின்றான். அப்ப இந்த உறவை ஒரு மனிதனாக ஒரு பிறந்து விட்டால் யாருமே உறவு இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க. சொந்த பந்தங்கள் இல்லாம, சொந்தங்கள் இல்லாம எந்த ஒரு மனிதனும் இருக்க முடியாது. ஒரு பிறந்ததற்கு பிறகு வேண்டுமானால் அவருடைய தாய் தந்தை குடும்பங்கள் இழந்து ஒரு அனாதையாக மாற முடியுமே ஒழிய, ஒரு குடும்ப உறவு இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்துல பிறப்பதற்கு முடியாது. அப்படிப்பட்ட இந்த குடும்ப உறவுகளை இஸ்லாம் கூறக்கூடிய வகையில நாங்கள் பேணி பாதுகாத்து அரவணைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் இஸ்லாம் கூறக்கூடிய வழிமுறைகள்ல அந்த உறவுகளை நாங்கள் பேணி பராமரித்து அரவணைத்து வாழ்வோம் என்று சொன்னால், நாளை மறுமையிலே நம்மை சொர்க்கத்துக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு பாலமாக அந்த உறவு இருக்கும். அதற்கு மாற்றமாக உறவை முறித்து கொண்டு உறவை சரியான முறையிலே பேணாமல் உறவினர்களை அரவணைக்காமல் அவர்களை விரட்டி அடித்து இஸ்லாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறதோ அதை அனைத்தையும் உறவினர்களுக்கு செய்துவிட்டு உறவுகளுக்கு செய்துவிட்டு நாளை மறுமையில நாம் போய் நின்றால் நம்முடைய வாழ்க்கை நரகத்திற்குரிய ஒரு வாழ்க்கையாக, நரகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பாலமாகவும் இந்த உறவு என்பது அமைந்துவிடும். எந்த அளவுக்கு இஸ்லாம் இதை நமக்கு வலியுறுத்தி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில 6138வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி, அல்லாஹ்வையும் அந்த மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கக்கூடியவர், ஃபல் யுக்ரிம் லைஃபஹு, அவர் தன்னுடைய விருந்தினர்களை கண்ணியப்படுத்தட்டும். அதே போல வமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர், ஃபல் யஸில் ரஹிமஹு, அவர்கள் தங்களுடைய உறவுகளை பேணி வாழட்டும். வமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கக்கூடியவர், ஃபல் யகுல் ஹைரா, ஒன்று பேசினால் நல்லதை பேசட்டும். அவுலி யஸ்முஸ், அப்படி இல்லாவிட்டால் வாயை மூடி மௌனமாக இருக்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு முஃமினுடைய ஒரு பண்பாக இந்த உறவுகளை பேணி நடக்க வேண்டும் என்ற ஒரு அம்சத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அம்சமாக இது இருக்கும் என்பதை நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதனுடைய ஈமானுடன் தொடர்பு படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரியத்தை சொல்கிறார்கள் என்று சொன்னால், அந்த காரியத்தை நம்ம சரியான முறையில் செய்யல் என்று சொன்னால், நம்ம அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டதுல ஏதோ ஒரு கோளாறு இருக்குதுன்னு தானே அர்த்தம்.
அல்லாஹ்வை மறுமை நாளை ஈமான் கொண்டிருக்கக்கூடியவர் தன்னுடைய உறவினர்களை அரவணைக்கட்டும், உறவுகளை பேணி வாழட்டும் என்று கூறுகிறான் என்று சொன்னால், அதற்கு மாற்றமாக நாங்கள் செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமான்ல எங்கேயோ குறைபாடு இருக்குது. நம்ம சரியான முறையில் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நாங்கள் ஈமான் கொண்டு இல்லை என்பதை நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல இன்றைக்கு சமுதாயத்தை நீங்க எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு இந்த உறவுகளை பேணக்கூடிய அம்சத்தை நமக்கு சொல்றாங்க. ஆனா இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உறவுகளை பேணக்கூடியவர்களாக, நம்முடைய சொந்த பந்தங்களை அரவணைத்து செல்லக்கூடியவர்களாகத்தான் அவருடைய உறவுகளை பேணக்கூடிய முறை இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. அதிலும் குறிப்பாக இந்த இளைஞர்கள், அதே போல யுவதிகள் வயதில் இருக்கக்கூடியவர்களிடத்துல இந்த உறவுகளை பேணணும், நம்முடைய சொந்த பந்தங்களோடு நாங்கள் ஒட்டி உறவாட வேண்டும் என்ற இந்த அம்சத்தை மறந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம்.